வீடியோவில் 10th எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட் என்டையர் லெசனையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதாவது உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ பார்ப்போம். எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு அளவுக்கு அதிகமாகவே வந்துட்டு பொலிட்டிஷியன், எக்கனாமிஸ்ட், பிஸ்னஸ்மேன் இவங்க எல்லாருமே வந்து பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதுவும் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்பிஜி டாபிக் பற்றி பேசாத பொலிட்டிஷியன்ஸ், எக்கனாமிஸ்ட் இருக்கவே மாட்டாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு முக்கியமான கான்செப்ட். ஸோ லிபரலைசேஷன் அப்படின்னா தாராளமயமாதல், அதாவது வந்துட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்துட்டு கொஞ்சம் குறைக்கிறது அல்லது நீக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா பிஸ்னஸ்ஸு, ட்ரேடு இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதன் மீது உள்ள அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் குறைக்கிறது தான் நம்ம லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னா தனியார் மயமாதல். ஸோ கவர்மெண்ட்டால் எல்லா கம்பெனியும் அண்டர்டேக் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதால வந்து ப்ரைவேட்டை கொடுத்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு உலகமயமாதல், அதாவது வேர்ல்டு வைடாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்துட்டு இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பிஸ்னஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு கண்ட்ரியிலே முடிஞ்சிடாமல் மோர் தென் ஒன் கண்ட்ரியில் வந்துட்டு அந்த பிஸ்னஸை கொண்டு போயிட்டு அதன் மூலயமா ப்ரொடக்ஷனு, ப்ராஃபிட்டு எல்லாமே அதிகமாக்குறது தான் இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ கண்ட்ரியை வேர்ல்டு எக்கனாமியோட கனெக்ட் பண்ணுது, அதாவது உள்ளூர் பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்தோடு இணைக்குது. அதை தான் வந்து நம்ம குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்காக இந்த குளோபலைசேஷனை இன்டர்நேஷ்னலைசேஷன் ப்ளஸ் அதாவது லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சர்வதேசமயமாதலும் தாராளமயமாதலும் சேர்ந்தது தான் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு மோர் தென் ஒன் கண்ட்ரியில் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷனும் அதிகமாகும், ப்ராஃபிட்டும் அதிகமாகும், நிறைய டெக்னாலஜிஸ் வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கண்ட்ரியை வேர்ல்டோட கனெக்ட் பண்ணுது, அதுதான் வந்து குளோபலைசேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நிறைய கண்ட்ரிஸை கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் இந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷனுங்கிற டேர்ம் வந்துட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா ப்ரொஃபஸர் தியோடர் லெவிட்ங்கிறவர் தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து குளோபலைசேஷனை 3 ஸ்டேஜாக வந்து டிவைட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆக்கியா குளோபலைசேஷன், அதாவது பழமையான தொன்மையான உலகமயமாதல். செகண்ட் புரோட்டோ குளோபலைசேஷன், அதாவது இடைப்பட்ட உலகமயமாதல். அண்ட் தேர்ட் ஒன் மாடர்ன் குளோபலைசேஷன், நவீன உலகமயமாதல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பேசிக்கலாக குளோபலைசேஷனுடைய டைப்ஸ்ன்னு பார்க்குறப்ப எக்கனாமிக் குளோபலைசேஷன், சோஷியல் குளோபலைசேஷன், கல்ச்சுரல் குளோபலைசேஷன், பொலிட்டிக்கல் குளோபலைசேஷன், என்விரான்மெண்டல் குளோபலைசேஷன், டெக்னாலஜிக்கல் குளோபலைசேஷன், ஃபினான்ஷியல் குளோபலைசேஷன் அப்படின்ட்டு நிறைய விதமாக பிரிக்கலாம். அதனுடைய டைப்ஸ் அது. ஓகேவா? ஸோ அதாவது வந்து வேர்ல்டு வைடாக வந்து எக்கனாமிக்காக வந்து கனெக்ட் ஆனாங்க அப்படின்னா அது எக்கனாமிக் குளோபலைசேஷன் சொல்கிறோம். இதே வந்துட்டு பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ்க்காக கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அது பொலிட்டிக்கல் குளோபலைசேஷன் சொல்கிறோம். டெக்னாலஜி வைஸ் கனெக்ட் ஆகுறாங்கன்னா டெக்னாலஜிக்கல் குளோபலைசேஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். கண்ட்ரிஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிறது தான் குளோபலைசேஷன். அது என்ன பர்பஸ்க்காக கனெக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம அதனுடைய டைப்ஸை சொல்வோம். இப்போ பார்க்குறது வந்து ஸ்டேஜஸ்ன்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஒன் ஆக்கிய குளோபலைசேஷன், தொன்மையான உலகமயமாதல். அதாவது ஆரம்பத்தில் இந்த உலகமயமாதல்ங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வந்து ஆண்ட்ரி குண்டர் ஃப்ராங்க் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது 3ஆம் நூற்றாண்டிலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து சுமர் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு இடையில இருக்கிற ட்ரேட் லிங்க் இருக்குது. அந்த ட்ரேட் லிங்க் வந்துட்டு குளோபலைசேஷனுடைய நியூ ஃபார்மை உருவாக்குச்சு அப்படின்ட்டு அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஸோ சுமர் அண்ட் ஹிந்துஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் அதாவது மெசபடோமியா அப்படிங்கிறது வந்துட்டு ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஓகே, ஈராக்கில். ஓகேவா? ஸோ அந்த மெசபடோமியா இந்தியாவில் தான் வந்துட்டு ஹிந்துஸ் வேலி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ட்ரேட் லிங்க் இருக்குங்கிறது ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பயே வந்து அப்போ இந்த குளோபலைசேஷன் மோர் தென் ஒன் கண்ட்ரிக்கு இடையில ட்ரேட் லிங்க் இருக்குது, அப்பயே குளோபலைசேஷனுங்கிற ஃபார்ம் உருவாச்சு அப்படின்ட்டு ஆண்ட்ரி குண்டர் ஃப்ராங்க் வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான இயர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைஸ்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் கல்ச்சரை தான் நம்ம ஆக்கியா குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஹெலனிஸ்டிக் ஏஜ்லேருந்தே இருக்குது. அதாவது கிரேக்கர்கள் காலத்துலேருந்தே இந்த
ஆக்கேக் குளோபலைசேஷன் இருக்குது. அப்பயே வந்து குளோபலைசேஷனுங்கிறது ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா, மெசபடோமியா அண்ட் இண்டூஸ், அதாவது சுமர் சிவிலைசேஷன் அண்டு இண்டூஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ட்ரேட் லிங்க் இது தான். ஸோ இது ஆரம்பத்திலே இருந்திருக்கு. நெக்ஸ்ட் அதோடு மட்டும் இல்லாமல் ரோமன் எம்பையர், பார்த்தியன் எம்பையர், ஹான் டைனஸ்டி, இங்கேயும் வந்து கமர்ஷியல் லிங்க்லாம் இருந்திருக்கு. இதுதான் வந்து குளோபலைசேஷனுடைய ஆரம்ப வடிவம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரோமன் எம்பையர்னா ரோம், பார்த்தியன் எம்பையருங்கிறது வந்து ஈரான், தென் ஹான் டைனஸ்டிங்கிறது வந்துட்டு சைனா. ஸோ அப்போ இங்கேயும் வந்து மோர் தென் 1 கண்ட்ரிஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்க இந்த ட்ரேட் லிங்க்காகவே வந்து சில்க் ரோடுங்கிறது டெவலப் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்து சைனாவில் வந்து அப்போ சில்க் டெக்ஸ்டைல்ஸ் வந்து அதிகமாக வந்து ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸாக இருந்தது. ஸோ அதுக்கான ரூட்டாக வந்துட்டு சில்க் ரூட்டை வந்துட்டு உருவாக்குனாங்க, சில்க் ரோடை வந்துட்டு உருவாக்குனாங்க. இந்த இஸ்லாமிக் ஏஜ் அந்த பீரியட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த குளோபலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஏன்னா மங்கோல் எம்பையர் வருகைக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னதான் வந்து கமர்ஷியல் வந்து ஒரு உறுதியற்ற நிலையில் இருந்தாலும், அங்கே வாணிபம் வந்து அந்தளவுக்கு உறுதியற்ற நிலையில் இருந்திருந்தால் கூட மிடில் ஈஸ்ட்லேயும் சைனாவிலையும் வந்துட்டு இந்த கமர்ஷியல் சென்டர் வந்து அந்தளவுக்கு உறுதியாக இல்லைனாலும் இந்த சில்க் ரோடு வழியாக ட்ராவல் ஆகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருந்தது. ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்கியாக் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஆக்கியாக் குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு முற்பட்ட காலத்தில் எப்படி வந்துட்டு கண்ட்ரீஸ்க்கு இடையில வந்துட்டு ட்ரேட் லிங்க் இருந்தது அப்படிங்கிறது தான் ஆக்கியாக் குளோபலைசேஷன். ஓகேவா? இது ஸோ சில்க் ரூட், ஸ்பைஸ் ரூட், ஸோ எப்படிலாம் வந்துட்டு இந்த ரூட் வழியாக வந்து அவங்க ட்ராவல் ஆனாங்கிறது. நெக்ஸ்ட் ப்ரோட்டோ குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்து இடைப்பட்ட உலகமயமாதல். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் அதாவது 16th 17th செஞ்சுரியில் சொல்லலாம். அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் எம்பையர்ஸ், அதாவது போர்த்துகீஸ், ஸ்பானிஷ், டச்சு, பிரிட்டிஷ், இவங்கெல்லாம் வந்துட்டு கடல் வழியாக வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணாங்க, ட்ரேட் பண்ணாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எம்என்சி. ஸோ அதுக்கடுத்து இது வந்து 1600 வந்தது. அதுக்கப்புறம் 17th செஞ்சுரியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு 1602 வந்தது. ஓகேவா? ஸோ 1602 பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா புரோட்டோ குளோபலைசேஷன். ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்காக யூரோப்பியன் எம்பையர்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணது தான் வந்துட்டு புரோட்டோ குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மாடர்ன் குளோபலைசேஷனுங்கிறது வந்து 19th and 20th செஞ்சுரி. ஸோ 19th செஞ்சுரிக்கும் 20th செஞ்சுரிக்கும் இடையிலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அதாவது மேஜராக வந்து டிஃபர் ஆகும். குளோபல் ட்ரேடு, இதில் வந்து கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட், எக்கனாமி, அதுவும் 20th செஞ்சுரியில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சர்வீசஸில் க்ரோத் இருக்கும், ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், நிறைய மல்டிநேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய ரீசனால் இந்த 19th and 20th செஞ்சுரிக்கு இடையிலேயே வந்துட்டு நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தது. ஸோ இதுதான் நம்ம மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ட்ரேட்னா வர்த்தகம், ட்ரேடர்ஸ்னால் வந்து வாணிகர்கள், இன்னொன்று ட்ரேட் கில்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கணும், வணிக சங்கங்கள். ஓகேவா? ஸோ ட்ரேட்னா என்ன, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு ஒன் பர்சன் ஆர் என்டிட்டியிலேருந்து இன்னொரு பர்சனுக்கு அல்லது என்டிட்டிக்கு கொடுக்கறது தான் நம்ம ட்ரேட், வாணிபம்னு சொல்கிறோம். பொருளை வாங்கி விற்கிறது தான் வந்துட்டு வர்த்தகம், வாணிபம், ட்ரேடுன்னு சொல்கிறோம். ட்ரேடர்ஸ்னால் அந்த ஒர்க்கை பண்ணுறவங்க தான் ட்ரேடர்ஸ். ட்ரேட் கில்ஸ்ங்கிறது வந்துட்டு வணிக சங்கங்கள். ஸோ இந்த ட்ரேட் கில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. எந்த ஒரு கில்ஸ், எந்த ஒரு சங்கமாகட்டும், அந்த சங்கத்துக்கான ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒருங்கிணைக்கிறது, விரிவுபடுத்துறது, இதை தான் செய்வாங்க. ஸோ இங்கே ட்ரேட் கில்ஸ், சதர்ன் இந்தியன் ட்ரேட் கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெர்ச்சன்ட்ஸ் அவங்களுடைய அதாவது வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலயமா வந்து இந்தியன் கல்ச்சர் வந்து மற்ற லேண்ட்ஸ்க்கெலாம், மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இயர்லி ட்ரேடர்ஸ். ஸோ ஆரம்ப காலத்தில் அதாவது இந்த இயர் 1053 AD ஆசி அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா கலிங்கா ட்ரேடர்ஸ். ஸோ அதாவது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஒடிஷா, அங்கேருந்து என்ன வந்து ட்ரேடிங்காக போச்சு அப்படின்னா ரெட் கலர் ஸ்டோன் டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ், சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய கல் வச்ச ஒரு அலங்கார பொருட்கள் தான் வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா ட்ரேடிங்காக போச்சு. காட்டன் டெக்ஸ்டைல்ஸும், ஓகேவா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வந்து காட்டன் ப்ராடக்ட்டும் என்னாச்சு அப்படின்னா சேல் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் யூரோப்பியன் ட்ரேடர்ஸ். ஸோ யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்கோட காமா தான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து
யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான வழி, கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக இந்தியாவுக்கு வர்ற வழியை வந்து அவர் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார், சீ ரூட் வந்துட்டு கண்டுபிடிச்சாரு. ஸோ இதன் அவர் வந்து போர்த்துகீஸ். ஸோ போர்த்துகீஸ் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரானாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு உள்ளே என்ட்ரானாங்க இந்தியாவுக்குள்ளே. ஸோ போர்த்துகீஸ் வாஸ்கோட காமா லீடர்ஷிப்பில் காலிக்கெட்க்கு வந்துட்டு 1498 என்ட்ராகிறாங்க. ஸோ அவர் வந்து ஆன செலவை விட 16 டைம்ஸ் காஸ்ட்டுக்குள்ள இதை வந்து இந்தியாவிலேருந்து அவர் எடுத்துகிட்டு போனார். அதாவது வாஸ்கோட காமா இங்கே வந்தப்போ அவருக்கு ஆன பயணம் செய்த அந்த செலவை விட 60 மடங்குக்கு அதிகமான பொருட்களை வந்து ப்ராஃபிட்டுடைய பொருட்களை வந்து இங்கேருந்து அவர் எடுத்துகிட்டு போனார். செகண்ட் ட்ரிப் பார்த்தோம் அப்படின்னா அவர் 1502 வராரு. இங்கே வந்து ட்ரேடிங் ஸ்டேஷனை காலிக்கட், கொச்சின், கனனூர் இங்கெல்லாம் வந்துட்டு அவர் ட்ரேடிங் ஸ்டேஷனை வந்து ஏற்படுத்துகிறாரு, வர்த்தக நிறுவனங்களை அமைக்கிறாரு. ஸோ அவங்களுடைய கேபிட்டலாக வந்துட்டு கொச்சின் இருக்குது. ஸோ போர்த்துகீஸுடைய கேபிட்டலாக இந்தியாவில் வந்து கொச்சின் இருந்தது. நெக்ஸ்ட்டு போர்த்துகீஸை ஃபாலோ பண்ணி டச் வராங்க. ஸோ டச் வந்து நிறைய டைம் வந்திருக்காங்க. இருந்தாலும் அதாவது 1596 நிறைய தடவை வந்திருக்காங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறத வந்து 1602 வந்து கொண்டு வராங்க. விஓசி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து வெர்னிகே ஆஸ்டின்டிஷியா கம்பெனி அப்படிங்கிறது வந்து அந்த டச் லாங்குவேஜில் வந்துட்டு அவங்களுடைய லாங்குவேஜில் விஓசி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் அதோட நேம். ஸோ இன் 1605 பார்த்தோம் அப்படின்னா அட்மைரல் வாண்டர் ஹேகன்கிறவர் வந்துட்டு டச் ஃபேக்ட்ரியை வந்து மசூலிப்பட்டினம், நிசாம்பட்டினம், தேவனாம்பட்டினம் இங்கெல்லாம் வந்துட்டு அவருடைய ஃபேக்ட்ரியை வந்து டச்சுக்குரிய ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கிறாரு. இன் 1610 பார்த்தோம் அப்படின்னா சந்திரகிரி கிங் கூட பேச்சுவார்த்தை நடத்தி புலிகேட்டில் வந்து இன்னொரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க. புலிகேட் அப்படிங்கிறது வந்து பழவேற்காடு. ஸோ அதாவது ஸ்பைசஸ் மட்டும் இல்லாமல் இண்டிகோ, பெங்கால் ரா சில்க் இதெல்லாம் வந்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. டச் வந்து இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இண்டிகோ, பெங்கால் ரா சில்க் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. டச்சுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எது அப்படின்னா புலிகேட். நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் தான் வந்து நம்மளை ரூல் பண்ணாங்கன்னு தெரியும். ஸோ 31 டிசம்பர் 1600 வந்துட்டு குயின் எலிசபெத்தோடைய சேட்டர் ஒரு பட்டயம், ஒரு கட்டளை வழங்குறாங்க, ஒரு ஆணை வழங்குறாங்க. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஆரம்பிக்க சொல்லி. ஸோ அதன் பேரில் வந்து என்ன பண்ணுறாங்க, சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் அதாவது மசூலிப்பட்டினத்தில் 1611 புலிகேட்டில் வந்துட்டு 1626 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா, அப்போ வந்து கோல்கொண்டாவோட சுல்தானா யார் இருந்தா அப்படின்னா அப்துல்லா குத்ஷா இருந்தார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோல்டன் ஃபிர்மான்கிற அவார்டை வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு கொடுத்து, அதாவது இங்கிலீஷ்க்கு கோல்டன் ஃபிர்மான்கிற அவார்டை கொடுத்து இங்கே வந்து ஃப்ரீயாகவே அவருடைய கிங்டம் போர்ட்ஸ், அவருடைய அரசாங்கத்தை சார்ந்த துறைமுகங்களில், ராஜ்ய துறைமுகங்களில் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து பர்மிஷன் கொடுக்குறாரு. இன் 1639 வந்துட்டு ஒரு 45 ஃபேக்ட்ரியை மெட்ராஸில் கொண்டு வராங்க. அதுதான் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மசூலிப்பட்டினம் வந்துட்டு அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக, இங்கிலீஷுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டேனிஷ். ஸோ டேனிஷ் அப்படின்னு பார்க்குறப்ப 1616 டேனிஷ் வந்துட்டு இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஏற்படுத்துகிறாங்க. ஸோ டேனிஷோட செட்டில்மெண்ட்னு பார்க்குறப்ப ட்ரங்குபர், தரங்கம்பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தரங்கம்பாடி தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்க வந்து அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்காமல் இருந்துட்டாங்க, அவங்கள பலப்படுத்தலை. ஸோ ரொம்ப பலவீனமாகவே இருந்தாங்க. ஸோ அதனால் 1845 அவங்களுடைய எல்லா இந்தியன் செட்டில்மெண்ட்டையும் பிரிட்டிஷ்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு த ஃப்ரெஞ்சு வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரி வந்து எங்கே இந்தியாவில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1668 வந்துட்டு சுல்தான் ஆஃப் கோல்கொண்டாவோட பர்மிஷனோட ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரியை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன் 1693 வந்து டச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியை கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாண்டிச்சேரியை டச் வந்துட்டு ஃப்ரெஞ்சிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. ஸோ 1701 இருந்தது பாண்டிச்சேரி தான் வந்துட்டு ஃப்ரெஞ்சோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாக வந்து இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு குளோபலைசேஷன் இன் இந்தியாவில் உலகமயமாதல் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 1980 81 வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, நிறைய இஷ்யூஸ், ட்ராட், ப்ரொடக்ஷன் லோவாச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது, கடுமையான வறட்சி. ஸோ ஆஃப்டர் த பீரியட் 1991 பார்த்தோம் அப்படின்னா கல்ஃப் வார் நடந்தது. ஸோ ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆனது. அதுக்கப்புறம் வந்து நிறைய வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட வந்து பகைமை இருந்தது. இதனால் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து அதிக அளவில் சஃபர் ஆச்சு. ஈவன் வந்துட்டு அவங்க
ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ட்ரேட் ரீதியாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கு கூட வந்து அவங்களால பே பண்ண முடியாத அளவுக்கு டிஃபிகல்ட்டியை வந்து இந்தியா வந்து சந்திச்சுது. ஸோ அந்த டைமில் தான் வந்து நியூ கவர்மெண்ட் வந்து ஜூன் 1991 வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. ஸோ அவங்க பொறுப்பேற்ற உடனே வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையை சந்திச்சாங்க. ஏன்னா தொடர்ந்து வறட்சியாக இருந்ததாலையும், ஏற்கனவே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டே பே பண்ண முடியாமையும் இருந்ததாலையும், ஸோ இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன உடனே நிறைய இஷ்யூஸை வந்து சந்திச்சாங்க. ஸோ அப்படி சந்திச்சப்ப அவங்க கொண்டு வந்த விஷயந்தான் என்ன அப்படின்னா, இந்த எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷனுங்கிறத வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஏஜென்சியால் இந்தியாவுக்கு வந்து கடன் ரேட்டை குறைஞ்சாலும் இங்கேருந்து அளவுக்கு அதிகமான கேபிட்டல் வந்துட்டு நம்ம கண்ட்ரியை விட்டு வெளில போச்சு. ஸோ இந்தியா வந்து கடன் தரக்கூடிய தகுதியை இழந்ததால் கிட்டத்தட்ட பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் 40 tons ஆஃப் கோல்டை வந்து இந்தியா வந்து அடமானம் வச்சுது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஜூலை 1991 இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காக அந்த நியூ கவர்மெண்ட் எல்பிஜிங்கிற நியூ எக்கனாமிக் பாலிசியை கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் 1994 டங்கல் டிராஃப்ட் சைன் பண்ணப்போ வந்து இந்த பாலிசி வந்து ஸ்ட்ரென்தன் ஆச்சு. டங்கல் டிராஃப்ட் 1994 வந்து வந்தப்போ அதாவது வந்து இந்த பாலிசி, அதாவது நியூ எக்கனாமிக் பாலிசி எல்பிஜிங்கிறது வந்து ஸ்ட்ரென்தன் ஆச்சு. ஸோ என்னென்ன ரீஃபார்ம்ஸ்லாம் ஏற்பட்டது, குளோபலைசேஷனை உலகமயமாக்கல் சார்ந்த சீர்திருத்தங்கள் என்னென்ன, நியூ எக்கனாமிக் பாலிசி இன் இந்தியா. ஸோ இந்த எல்பிஜிங்கிறது நியூ எக்கனாமிக் பாலிசி. இதனால் வந்து என்னென்ன ரீஃபார்ம்ஸ்லாம் நடந்தது. ஸோ இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங்கை வந்து அபாலிஷ் பண்ணாங்க. அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங். எந்த ஒரு தொழில் தொடங்கணுனாலும் அதுக்கு லைசன்ஸ் வேணும். ஸோ அந்த லைசன்சிங் சிஸ்டத்தை கேன்சல் பண்ணாங்க. ஸோ எல்லா தொழிலுக்கும் அது தேவையில்லை, ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் கண்டிப்பாக லைசன்சிங் தேவை, மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் தேவையில்லை. ஸோ எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ப்ரொடக்ஷன் அதிகமாகணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எல்லோரும் இண்டஸ்ட்ரீஸை தொடங்கணும், அதனுடைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நிறைய இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த லைசன்சிங்கிறத வந்துட்டு கேன்சல் பண்ணாங்க. ஸோ டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், ஆல்கஹாலிக் ட்ரிங்க், சிகரெட், டொபாக்கோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் கண்டிப்பாக வந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் இன் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ்டு ஃபார் பப்ளிக் செக்டார். பொதுத்துறைக்காக நிறைய நிறுவனங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா குறைச்சிட்டாங்க. ஸோ அது எல்லாமே வந்து தனியார் மயமாச்சு. அதனால் வந்து கிட்டத்தட்ட 17 3ங்கிற அளவுக்கு வந்துட்டு மாறிடுச்சு. பப்ளிக் செக்டாருடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸேஷன் ஆஃப் ரியலிஸ்டிக் ரேட் ஆஃப் ருப்பி டு எக்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியன் குட்ஸ். ஸோ இந்த இந்தியன் குட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து ஃபிக்ஸடாக வந்து சரி செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ ஃபாரின் ப்ரைவேட் செக்டார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ருப்பி கன்வெர்ட்டிபிள், அதாவது வந்து ருப்பி கன்வெர்ட்டிபிள் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு டாலருக்கு எப்படிலாம் வந்துட்டு ருப்பியாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து பிஸ்னஸ்ங்கிறது வந்துட்டு எங்கெங்கே நடக்கும் அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ்க்கு இடையில தான் நடக்குது. குளோபலைசேஷனுங்கிறப்ப மோர் தென் ஒன் கண்ட்ரி வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அப்படி இன்வால்வ் ஆகும்போது அந்த ருப்பி கன்வெர்ட்டிபிள், ஸோ அந்த ஃபாரின் ப்ரைவேட் செக்டாரோட நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது இல்லை அவங்க இங்கே வந்து பண்ணும்போது ருப்பி கன்வெர்ட்டிபிளாக இருக்கணும் ட்ரேடில் அப்படின்ட்டு நிறைய இம்போர்ட் டியூட்டிஸ், இறக்குமதி வரியெல்லாம் வந்து குறைச்சி ருப்பி கன்வெர்ட்டிபிளை வந்து ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு அந்த எஸ்எல்ஆரை வந்துட்டு was reduced to increase lending by RBI. RBI கடன் வழங்குறது அதிகரிக்கிறதுக்காக இந்த எஸ்எல்ஆர் வந்து குறைக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு மல்டிநேஷ்னல் கார்பரேஷன், எம்என்சி. ஸோ எம்என்சி அப்படின்னா மல்டிநேஷ்னல், நிறைய கண்ட்ரிஸ். ஸோ ஹோம் கண்ட்ரியை தவிர்த்து நான் அட்லீஸ்ட் ஒன் ஃபாரின் கண்ட்ரிலேயாவது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனத்தை தான் நம்ம எம்என்சி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ப்ரொடக்ஷனும் சர்வீசஸை டெலிவர் பண்ணுறதும் மோர் தென் ஒன் கண்ட்ரியில் நடக்கணும். அதை தான் எம்என்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய எவல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரேடிங்காக இந்தியாவுக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்துட்டு பிரிட்டிஷ் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்தியா முழுவதும் வந்து பொலிட்டிக்கலாகவே டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க.
ஸோ 1920 எம்என்சி வந்துட்டு என்ன பண்ணுச்சு, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ரா மெட்டீரியல்ஸை இங்கேருந்து கேதர் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, ஸ்லோவாக இந்தியாவுக்குள்ளே என்ட்ரானாங்க. 1950லலாம் பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டார், சர்வீஸ் செக்டார் எல்லாத்துக்குள்ளேயும் நினச்சாங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி பார்த்தோம் அப்படின்னா USA, UK, ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி. ஸோ இந்த கண்ட்ரீஸை சார்ந்தது தான். USA தான் வந்து அதிகமாக இருக்குது, லார்ஜஸ்ட்டாக இருக்குது. ஸோ 15 லார்ஜஸ்ட் மல்டிநேஷ்னலில் 11 வந்துட்டு USA அமெரிக்கன்ஸ் தான். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்என்சி அப்படின்னு பார்க்கும்போது டாடா குரூப், TCS, டெக் மஹேந்திரா, விப்ரோ, கூகுள், இது மாதிரி வந்துட்டு நம்ம நிறைய சொல்லலாம். நெக்ஸ்ட்டு க்ரோத் ஆஃப் எம்என்சிஸ் இன் இந்தியா. ஸோ ஒரு எம்என்சி வந்துட்டு வேற ஒரு கண்ட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டோட ஒரு கோஆப்ரேஷனில் இருக்கணும். எந்த ஒரு கண்ட்ரியில் எம்என்சி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டோட ஒரு கோஆப்ரேஷனில் இருக்கும். ஸோ இந்தியாவிலையும் வந்துட்டு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டோட கோஆப்ரேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே எம்என்சி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1980 பார்க்குறோம் அப்படின்னா லிபரலைசேஷன் வருது. ஸோ அப்போ லிபரலைசேஷன், தாராளமயமாதல் அப்படின்னு வந்த உடனே என்னாச்சு அப்படின்னா நிறைய ஃபாரின் கொலாபரேஷன்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 1948 1988 12,760 ஃபாரின் கொலாபரேஷன் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆச்சு. ஸோ ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் லிபரலைஸ்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஆகஸ்ட் 1991 பார்த்தோம் அப்படின்னா வந்து FIP ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் ஃபாரின் கொலாபரேஷனும் அதிகமாகுது, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகுது. நெக்ஸ்ட்டு ரீசன் ஃபார் த க்ரோத் ஆஃப் எம்என்சியுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னென்ன? ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி, மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டிஸ், ஃபினான்ஷியல் சுப்பீரியாரிட்டிஸ், டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிஸ், ப்ராடக்ட் இனோவேஷன். ஸோ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ இந்த ஃபிர்ம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இது எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனிங்கிறப்ப இதுக்கு ஒரு சின்ன இடம் தேவைப்படாது, நிறைய பெரிய இடம் தேவைப்படும். ஸோ லார்ஜ் சைஸ்டு ஃபிர்மாக தான் இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே நேரத்தில் நிறைய கண்ட்ரீஸில் இருக்கிறதால இதனுடைய ஃபிசிக்கல் பவுண்ட்ரி, அதாவது வந்து ஃபிசிக்கல் பவுண்ட்ரியும் அதிகமாகும், அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பெருசாக தான் இருக்கும். அதுதான் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படிங்கிறப்ப வந்து இவங்களுக்கு ப்ராடக்டை செல் பண்ணுறதுலாம் வந்து அந்தளவுக்கு டிஃபிகல்ட் இல்லை. ஏன்னா நிறைய அட்வர்டைஸிங், சேல்ஸ் ப்ரொமோஷன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸை காட்டி இங்கே வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆப்ரேட் பண்ணுறதால நிறைய அட்வர்டைஸிங், சேல்ஸ் ப்ரொமோஷன் எல்லா கண்ட்ரிக்கும் ரீச் ஆகிற மாதிரி செய்வாங்க. ஸோ அதனால் வந்து ஈஸியாகவே வந்துட்டு சேல் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் சுப்பீரியாரிட்டிஸ். ஸோ நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு இவங்க எம்என்சி வச்சுருக்கிறதால இவங்கள்ட்ட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த ஃபண்டை எல்லாத்தையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுடைய ரெப்புடேஷன் இருக்கிறதால அவங்களுக்கு ஈஸியாக வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு லோனும் கிடைக்கும், கிரெடிட் கிடைக்கும், இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸையும் அவங்களால அதிகமாக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிஸ். ஸோ இப்போ எம்என்சியே வந்து ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரியில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலும் ஏற்கனவே நிறைய அவங்க டெவலப்டு கண்ட்ரீஸில் வச்சுருக்கிறதால ஸோ அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை வந்துட்டு அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுறதால டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிஸ், ஸோ டெக்னாலஜி வைஸும் வந்துட்டு எம்என்சி க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இனோவேஷன். ஒரு ப்ராடக்டை ஜஸ்ட்டு டெவலப் பண்ணி சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நியூ ப்ராடக்டை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டுடைய டிசைன்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மொபைலே எடுத்துட்டிங்கன்னா அதில் எத்தனை வெர்ஷன்ஸ் வருது. ஸோ அடுத்தடுத்து சம் ப்ராப்ளம்ஸை, சம் இஷ்யூஸை, ட்ராபேக்ஸை சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் வெர்ஷனை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரியான ப்ராடக்ட் இனோவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் எம்என்சி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சியால் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப, எம்என்சியில் வந்துட்டு நல்ல குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் இருக்கும், லோ காஸ்ட்லேயே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ரைஸஸ் ரிடியூஸ் ஆகும். பர்ச்சேசிங் பவர், கன்சியூமருடைய பர்ச்சேசிங் பவர், எப்போவுமே ஒரு பொருளோட ரேட்டு குறையுது அப்படின்னா அது நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ ப்ரைஸஸ் குறையும், அதே நேரத்தில் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கன்சியூமர் வந்து அதிகமாகும், நிறைய கன்சியூமர்ஸ் வந்துட்டு அதை வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு எம்என்சி இஸ் ஏபிள் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வேரியேஷன். அதாவது முன்கூட்டியே ஒரு வருஷத்துக்கான டேக்ஸை கால்குலேட் பண்ணி அதை என்ன
எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அதை கரெக்டாக எம்என்சி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. ஈவன் லோக்கல் எக்கனாமி உள்ளூர் பொருளாதாரத்தில் கூட நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ எம்என்சியால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா டெவலப் மோனோபோலி. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சர்டைன் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு ஒட்டுமொத்த உரிமையும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். நாங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். காம்படிஷன்ஸ்க்கு வந்துட்டு காம்படிட்டர்ஸ்க்கெலாம் வந்துட்டு அவங்களுக்குலாம் அதில் அதாவது வந்து நிறைய போட்டிகள் இருக்கும். இருந்தாலும் ஒட்டுமொத்த உரிமையும் எங்களுக்கு தான், அந்த தயாரிப்புகளுக்கு நாங்கள் தான் ஓனர் அப்படிங்கிறத வந்து இந்த எம்என்சியில் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் மோட்டிவில் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து டீட்ரிமெண்டல் எஃபெக்ட் இருக்கும். அதாவது என்விரான்மெண்டலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சுற்றுச்சூழலுக்கெல்லாம் பாதிப்பு தரும். ஸோ எம்என்சிங்கிறது வந்து ஒரு பெரிய கம்பெனி, அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸும் அதிகம். ஸோ அதில் வரக்கூடிய பொல்யூஷன்ஸும் அதிகம். ஸோ சுற்றுச்சூழலுக்கு அதிக அளவில் அஃபெக்ட் பண்ணும், நிறைய ரிசோர்ஸஸை அழியும். நெக்ஸ்ட்டு எம்என்சியால் லோக்கல் பிஸ்னஸ் அண்ட் ஸ்மாலர் பிஸ்னஸ் எல்லாமே வந்து வீழ்ச்சி அடையுது. எம்என்சி வந்துட்டு நிறைய எத்திக்கல் ஸ்டாண்டர்டை ப்ரீச் பண்ணுது. அதாவது வந்து ஒழுக்கமுறை நெறிமுறைகள்லாம் வந்து மீறுறாங்க. ஏன்னா எம்என்சி நிறைய கண்ட்ரீஸில் இருக்கிறதால அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரை வந்துட்டு இங்கேயும் வந்து கொண்டு வராங்க. ஸோ இங்கே அந்த கல்ச்சரை அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம நாட்டோட கல்ச்சர் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா பாதிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் எம்என்சியோடைய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இங்கே இந்த டேபிளில் வந்துட்டு சில எம்என்சி கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கிறது, அது என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, எந்தெந்த கண்ட்ரீஸில் ஆப்ரேட் ஆகுது, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபேர் ட்ரேட் practices and வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதாவது சுதந்திரமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் உலக வர்த்தக அமைப்பு. ஃபேர் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து நியாயமான வர்த்தகம், சுதந்திரமான வர்த்தகம். இது ஒரு விதமான பிஸ்னஸ் செய்யறது தான். ஸோ இதில் வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல், சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாமல் நல்ல சுமூகமான வர்த்தகத்தை தான் நம்ம ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய கோல் என்ன அப்படின்னா ஸ்மாலர் ஃபார்மர்ஸ், ஆர்டிசன்ஸ் இவங்க எல்லாம் வேர்ல்டு மார்க்கெட்டில் பங்கு பெறணும். அதாவது ஒரு சின்ன விவசாயி அவருடைய அந்த உழைப்பு, அந்த எண்ணங்கள், அவருடைய ஆர்டிசன்ஸுடைய பொருட்கள் இது எல்லாமே வந்து அந்த கண்ட்ரியிலே முடங்கி போகாமல் வேர்ல்டு மார்க்கெட்டில் அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது தான் இந்த ஃபேர் ட்ரேடோட கோல். ஸோ இதில் கன்சியூமருடைய அவங்களை கன்சியூமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆதரிக்கிறது. ஸோ அந்த ஃபார்மருக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவங்களுடைய வேல்யூவை சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபேர் ட்ரேடோடைய கோல். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா அதாவது ஃபார்மர்ஸ், ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், ஆர்டிசன்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரு இன்கம்மை ரைஸ் பண்ணுறது, ஒரு ஸ்டெபிளைஸ்டு இன்கம்மாக இருக்கிறது, நிலையான வருமானம் உயர்த்துதல், இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ், அதாவது வந்து இதில் என்ன லாபம் வந்தாலும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் சரி, ரிஸ்க் வந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே வந்து சமமாக்குறது. ஸோ தொழிலாளிகள் தான் சஃபர் ஆகணும், ஓனர்ஸ் வந்துட்டு நல்ல லாபத்தில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன லாபம் வந்தாலும் சரி, எல்லாருக்குமே அதில் வந்து சம பங்கு கொடுக்கறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஃபேர் ட்ரேட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ரொடியூசர் குரூப்போட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த ஒர்க்கிங் பீப்புளோட கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கான என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு லேபர் ரைட்ஸ்க்கு மேம்படுத்துறது, கரெக்டான லேபர்ஸை சூஸ் பண்ணி கரெக்டான வேலையை செய்ய வச்சு அவங்களுக்கான உரிமைகளையும் வழங்குறது, அந்த உரிமைகளை மேம்படுத்துறது, இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரமோட்டிங் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ பாதுகாப்பான நிலையான வேளாண் முறைகள், இது எல்லாத்தையுமே பாதுகாப்பான ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கணும். ஸோ சேஃபான ஒர்க்கிங் கண்டிஷனில் எல்லோரும் ஒர்க் பண்ணணும். அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஃபார்மிங் டெக்னிக்ஸ், மெத்தட்ஸ் எல்லாமே வந்து சேஃபாக இருக்கணும், இதெல்லாம் மேம்படுத்துறது. ஸோ இதுதான் வந்து ஃபேர் ட்ரேட். ஸோ மொத்தத்தில் ஃபேர் ட்ரேட்னால் என்ன, பெட்டர் ப்ரைஸாக இருக்கணும், ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இருக்கணும், ஃபார்மருக்கும் சரி ஒர்க்கர்ஸ்க்கும் சரி அந்த ட்ரேட் பண்ணும்போது அது ஃபேர் டேர்ம்ஸாக இருக்கணும், நல்ல நியாயமான வழிமுறைகளோட, கொள்கைகளோட, கண்டிஷன்ஸோடு வந்துட்டு இருக்கிறது தான் வந்து ஃபேர் ட்ரேட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன்.
ஸோ இதனுடைய கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப எக்கனாமிக்காக டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர்ஸை கூட ஆப்பர்ச்சுனிட்டியே தர்றது. ஸோ அதாவது பின்தங்கிய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உற்பத்தியாளர்களுக்கும் வந்து வாய்ப்பை வழங்குறது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, எல்லாத்துலேயுமே ஒரு வெளிப்படைத்தன்மையோடையும் பொறுப்புணர்வோடையும் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபேர் ப்ரைஸ். ஸோ அதாவது இந்த கொள்கைகள் நியாயமான வர்த்தக கொள்கைகள் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல சம்பளத்தை வந்து வழங்குறது, நல்ல ப்ரைஸ் வந்து அந்த பொருளுக்கு நல்ல ப்ரைஸை வந்து வழங்குறது, நியாயமான ப்ரைஸை வழங்குறது, சைல்டு லேபர் இருக்கக்கூடாது, அடுத்து வந்து கட்டாய தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது, இது எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது, பாகுபாடு எதுவும் இல்லாமல் ஜெண்டர் ஈக்விட்டி பார்க்குறது, ஆண் பெண்ணு பார்க்குறது, ஸோ அந்த கேஸ்ட் இந்த கேஸ்ட் அந்த மாதிரி எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. நெக்ஸ்ட்டு எல்லாருடைய கெப்பாசிட்டியும் வளர்க்குறது, ஸோ பில்டிங்ஸை வந்து மேம்படுத்துறது, தென் வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறது, சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது, தீங்கு விளைவிக்காமல் இருக்கிறது, அதுதான் வந்து ஃபேர் ட்ரேடோட கொள்கைகள். நெக்ஸ்ட்டு GATT, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப்ஸ். ஸோ இந்த GATT அப்படிங்கிறது வந்து 1947 23 கண்ட்ரிஸ் சைன் பண்ணுச்சு. இந்தியா வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் GATT அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா ஆர்த்தர் டங்கல் அப்படிங்கிறவர் தான் இதனுடைய டைரக்டர் ஜெனரல். ஸோ அவர் வந்து டிராஃப்ட் ஃபைனல் ஆக்ட், அதாவது டங்கல் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க, ஸோ இதை அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணார். GATTோட ப்ரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணுறது, அட் த சேம் டைம் அதுக்காக டேரிஃபு, கோட்டா, சப்சிடிஸ் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கிறது. அதாவது சர்வதேச அளவில் வாணிபம் நடக்கணும், அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த சுங்கவரி, கட்டணம், ஒதுக்கீடு, மானியம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, குறைச்சி எல்லாரையும் வந்து சர்வதேச லெவலில் வாணிபம் செய்ய வைக்கிறது தான் இந்த GATTோட நோக்கம். ஸோ இதில் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெனீவாவில் நடந்தது. ஜெனீவா வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குது, அது 1947. செகண்ட் வந்துட்டு அனிசே இன் ஃப்ரான்ஸில், நெக்ஸ்ட்டு டாக்கே இன் UK, தென் 4th 5th 6th இது எல்லாமே ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவா. 7th ஒன் டோக்கியோ இன் ஜப்பான். 8th ரவுண்ட் வந்து ஃபைனல் ரவுண்ட், இது வந்து பண்டா டெல் STA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உருகுவே ரவுண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. உருகுவேயில் நடந்தது 1986 1994 நடந்தது. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது GATTினுடைய வாரிசு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த GATTோடைய அந்த உருகுவே ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு 1994 அந்த உருகுவே ரவுண்டில் இந்த ஃபைனல் ஆக்ட் வந்து GATTோட மெம்பர் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து WTO அமைப்பதற்கு வந்து சைன் பண்ணுச்சு. ஸோ 104 மெம்பர்ஸ் வந்துட்டு சைன் பண்ணாங்க. ஸோ இந்த WTO அப்படிங்கிறது January 1 1995 வந்துட்டு நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சுவிட்சர்லாந்து, ஜெனீவா. ஏன்னா GATTோடைய 4 ரவுண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் தான் நடந்தது. ஸோ இதுலேயே வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ WTOக்கு ஹெட் குவார்ட்டர்ஸும் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஸோ பர்பஸ் என்ன அப்படின்னா அதே இன்டர்நேஷ்னல் ட்ரேடு தான், கூடவே வந்து ரெகுலேஷன், வணிகத்தை வந்து கட்டுப்படுத்துறது, அதே நேரத்தில் சர்வதேச லெவலில் வாணிபத்தை நடத்துறது. ஸோ இதனுடைய மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்துட்டு டைரக்டர் ஜெனரல், அதுக்கடுத்து 4 டெபியூட்டி டைரக்டர் ஜெனரல் இருப்பாங்க, அண்ட் தென் 600 அஃபிஷியல் ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்க வந்து 80 மெம்பர் கண்ட்ரீஸ்லேருந்து அந்த 600 ஸ்டாஃபை சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், WTOட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சர்வதேச லெவலில் வந்துட்டு ட்ரேடிங்க்கான ரூல்ஸை வந்து செட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேட் லிபரலைசேஷன் இந்த விஷயத்தை அதாவது வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த வர்த்தக தாராளமயமாதல் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஃபோரம் அமைக்கிறது, மன்றம் அமைச்சு அதை பற்றின டிஸ்கஷன் நடத்துறது. நெக்ஸ்ட்டு ட்ரேட் சம்மந்தமாக வரக்கூடிய டிஸ்பியூட்ஸ் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுறது. ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கணும், என்விரான்மெண்ட் இருக்கணும், ஒரு நிலையான முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாத்தையும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ஒரு செக்யூரான க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணுறது, உறுதிப்படுத்துறது. ஸோ டெசிஷன் மேக்கிங்கில் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது, அதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த WTOடைய கோல். நெக்ஸ்ட்டு TRIP
ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள். ஸோ ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இல்லை. ஸோ இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்னா என்ன அப்படின்னா வணிக மதிப்புடன் கூடிய தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் வித் கமர்ஷியல் வேல்யூ. ஸோ ப்ராடக்ட்டுக்கு மட்டும் வேல்யூ கொடுக்கறது இல்லை, இன்ஃபர்மேஷனுக்கும் வந்து வேல்யூ இருக்குது, கமர்ஷியலாக வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த டிஆர்ஐபி. ஸோ இதாவது இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்ட்டுக்கும் சரி, ப்ராசஸ்க்கும் சரி, இன்ஃபர்மேஷன், ஐடியா எல்லாத்துக்கும் வந்து இன்வென்ஷனுக்கு எந்த இன்வென்ஷனாக வேணா இருக்கட்டும் அதுக்கு வந்து பேட்டன்ட் ரைட் வழங்குவாங்க, பேட்டன்ட். ஸோ இந்த ட்ரிப்ஸில் பார்த்தோம் கிட்டத்தட்ட வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து 7 ஏரியாஸ் கவர் பண்ணி இந்த அக்ரிமெண்ட்டை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் அண்டு சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ இதில் பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குது, நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. பாசிட்டிவ் இம்பேக்ட் குளோபலைசேஷனால் என்ன பாசிட்டிவ் இம்பேக்ட்னா வேர்ல்டு லெவலில் வந்து ட்ரேடிங் நடக்குது, அப்போ டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ நல்ல பொருளாதாரம், ஜிடிபி அதிகமாக இருக்கும். ஸோ லிவிங் ஸ்டாண்டர்ட் நல்லாயிருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக, ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும், நிறைய நியூ டெக்னாலஜிஸ், நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஃப்ரீ குட்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய இம்பேக்ட்ஸ். இது நார்மலாக நமக்கு புரியும் இல்லையா, குளோபலைசேஷன் அப்படிங்கிறப்ப வேர்ல்டு லெவலில் நடக்குது, அப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், நிறைய கண்ட்ரிஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வருமானம் கிடச்சிச்சின்னா லிவிங் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகும், கண்ட்ரியுடைய ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகும், நிறைய ஃபாரின்லேருந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். இதெல்லாம் தான் இதனுடைய பாசிட்டிவ் இம்பேக்ட். நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு பார்க்குறப்ப கண்ட்ரிஸ்க்கு இடையில் வந்துட்டு நிறைய கேபிட்டல் வந்துட்டு ட்ராவல் ஆகிறதால நிறைய நியாயமற்ற அன்ஃபேர் இம்மாரல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் உருவாங்க, நிறைய இடைத்தரகர்கள்லாம் வந்து மோசமான இடைத்தரகர்கள்லாம் உருவாகாங்க. நெக்ஸ்ட்டு லாஸிங் நேஷ்னல் இன்டெகிரிட்டி, தேசிய ஒருமைப்பாடு கெடும். நிறைய மற்ற அதாவது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே கொண்டு வர்றதால இங்கே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பாலிசிஸ்லாம், உள்நாட்டு கொள்கையெல்லாம் அழியறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, அதிக ரிசோர்ஸஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ சுற்றுச்சூழல் பாதிப்பு, காஸ்ட்டு, சோஷியல் நிறைய சமூக பாதிப்பு இதெல்லாம் ஏற்படும். நேச்சுரல் ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன், நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் அழியும். அதுக்கடுத்து வந்து என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ், ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே தளர்த்தப்படும். ஸோ இது மாதிரி நிறைய நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்குது. ஸோ குளோபலைசேஷன் ஃபேஸ் பண்ண வேண்டிய சேலஞ்சஸ், சவால்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இந்த பெனிஃபிட் வந்து போகிறதில்ல. ஸோ ஏதாவது ஒரு சில கண்ட்ரி தான் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க, மற்ற கண்ட்ரிலாம் சஃபர் ஆகுறாங்க. ஸோ இது ஒரு சேலஞ்சாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலையான தன்மையாகவே இல்லை, கண்டிப்பாக டெவலப் ஆகும் அப்படின்னு இல்லை. குளோபலைசேஷன்னாலும் ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. நெக்ஸ்ட்டு காம்படிஷன் அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ப்ராஃபிட் அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக லேபருக்கு கொடுக்க வேண்டிய வேஜஸ், அவங்களுடைய ரைட்ஸ், அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸ் இது எல்லாத்தையும் வந்து அடிமட்டத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. லேபர் வந்து நிறையவே சஃபர் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு குளோபல் இன்பேலன்ஸ் உருவாகுது, இன்இக்வாலிட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு சைல்டு லேபர், ஸ்லேவரி எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிது. மொத்தத்தில் அவங்களுக்கு தேவை குறைவான சம்பளத்தில் நிறைய வேலை செய்யணும், அதுக்கு ஆட்கள் தேவை, அது மாதிரி மாறிட ஆரம்பிச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பீப்புளும் வந்துட்டு நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சிடுச்சு, நிறைய டிசீஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு, என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன், சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து எழ ஆரம்பிச்சது. ஸோ இது எல்லாத்தையும் சந்திக்க வேண்டிய, உலகமயமாதலில் ஃபேஸ் பண்ண வேண்டிய சேலஞ்சஸாகவே இருந்தது. ஓகே, ஸோ குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக கனெக்ட் ஆகிற விஷயம். ஸோ லோக்கல் எக்கனாமியை, அதாவது கண்ட்ரியை மற்ற கண்ட்ரிஸோட வேர்ல்டோட கனெக்ட் பண்ணுற விஷயந்தான் இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது. கிளியர்? தேங்க்யூ.